ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோதுமை புட்டை நல்லா பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை இதை ஃபுல்லாக அந்த உப்பு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை பாருங்கள் இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு இது வந்து உதிரியாக நம்ம வந்துட்டு பிணையணும். இந்த மாதிரி தண்ணி தெளித்ததுமே நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கையில் இறுக்கி எடுக்கணும் இந்த மாவை. அப்போ தான் பார்த்திங்கன்னா அது ஒன்றோட ஒன்றா சேர்ந்து உதிரியாக நமக்கு கிடைக்கும். தண்ணி அவசரப்பட்டு நிறையா ஊற்றிட்டிங்க அப்படின்னா கரெக்டான அந்த ஒரு புட்டு பதம் நமக்கு கிடைக்காது. ஸோ வந்து தண்ணியை இந்த மாதிரி மேலாக தெளித்து விட்டுட்டு நான் பாருங்கள் எப்படி பிணையிறேன். அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக மாவை ஒன்று சேர்த்து விட்டுட்டே இருக்கணும். ஆனால் தண்ணி அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிரும். ஸோ நான் பாருங்கள் இந்த 2 தடவை மட்டும் தான் நான் தண்ணி இந்த மாதிரி தெளிச்சிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் தண்ணியே ஊற்றலை. இதை நல்லா இந்த மாதிரி இறுக்கி விட்டுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவை நல்லா இந்த மாதிரி உதிரியாக பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாவை போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் ஒரு 2-3 தடவை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிடலாம். நார்மலாக நம்ம ராகி புட்டால எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். ஆனால் என்னென்னா இதில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம ஒரு தடவை மிக்சியில் போட்டுட்டு அடிச்சுட்டு எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அது வெந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு தடவை அடிக்காமல் நம்ம செஞ்சோன்னு வைங்களேன், சாப்பிடும்போது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், மிக்சி ஜாரில் நம்ம அடித்ததும் அந்த நார்மலாக அந்த அரிசி மாவில் நம்ம புட்டு செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஒரு பதத்துக்கு இது மாறிடுச்சு. இப்போது புட்டு குழாயில் கொஞ்சமாக துருவின தேங்காவை ஃபஸ்ட்டு லேயராக போட்டுக்கலாம். உங்ககிட்ட இந்த புட்டு செய்கிற அந்த குழாய் இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் துணியை விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வெந்து வந்துடும். நான் இந்த குழாய் இருக்கிறதுனால இதில் போட்டு செய்கிறேன். இதில் பாதி அளவுக்கு இந்த மாவை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாதி அளவுக்கு மாவு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கு மேலே துருவின தேங்காவை போட்டுக்கலாம். அப்போ நமக்கு 2 பீஸாக அழகாக அந்த புட்டு வந்து நமக்கு பிரிஞ்சு வரும். மறுபடியும் இதுக்கு மேலே அந்த மாவை ஃபுல்லாக போட்டு விட்டுறலாம். அகைன் மறுபடியும் இதுக்கு மேலே துருவின தேங்காவை போட்டுட்டு மூடி போட்டுடலாம். இப்போது குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு விட்டுட்டு அந்த குழாயை எடுத்து இதுக்கு மேலே வச்சுட்டு மேலே இருந்து அந்த ஒரு ஆவி பறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்கிற அந்த ஹோல்லேருந்து ஆவி பறக்குது பாருங்கள். இப்போ நம்ம புட்டை இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்துடலாம். மெதுவாக அந்த ஒரு குச்சி வச்சு இப்படி தள்ளணுன்னா அழகாக அது வெளியில் வந்துடும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை வந்துட்டு நிறையா பேர் வந்து இந்த கடலை குழம்பு போட்டு சாப்பிடுவாங்க. பட் அந்த குழம்பு பார்த்திங்கன்னா அரிசி மாவில் செய்கிற புட்டுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். ஆனால் கோதுமை மாவில் செய்கிற புட்டுக்கு பார்த்திங்கன்னா வாழைப்பழம், பால், சர்க்கரை இதில் போட்டு சாப்பிட்டா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். என்னோடய ஃபீல் வந்துட்டு பழம் சர்க்கரை வச்சு சாப்பிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் டிஃபனுக்கு என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கோதுமை மாவு இருந்தால் புட்டு செஞ்சு பாருங்கள். அது கூட நான் பார்த்தீங்கன்னா பால், சர்க்கரை, பழம் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.